தொக்குன்னு கிரேவி தொக்கு எல்லாம் நினைச்சேன். இதுவே ஒட்ட மாட்டேது. இதுல நார்மல் மசாலா போட்டுறதா இன்னும் கிழிஞ்சிருக்கும். பாரு இதுக்கப்புறம் கடாயில இருக்கிறது மூஞ்சில வச்சிருவேன். அவளுக்கு கொடுக்காம இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு. அதனால இங்க அமுங்கணுமா போட்டுக்கிற சொல்லு. அப்ப எவ்வளவு போட்டேன்னு எனக்கு தெரியலையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நாட்டுக்கோழி குழம்பு, பிரான் கிரேவி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. அது இன்னைக்கு பார்க்க போறோம். பிரான் கிரேவியா? தொக்குன்னு கிரேவி தொக்கு எல்லாம் நீங்க தமிழ சொல்றீங்க, நான் இங்கிலீஷ். சரி பார்க்கலாமா? ஃபிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு வச்சிடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மட்டும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதுலயே சால்ட் போட்டுறேன், மஞ்சள் தூள். எப்படி மிளகா பொடி அதுதான் கூட இதுனா. அந்த மீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு, பிளஸ் மசாலா எனக்கு அந்த அளவுக்கு ஒட்டுமான்ட்டு ஐடியா இல்ல. சோ அதனால நான் இப்படி போடுறேன். சோ வெங்காயம் தக்காளினா அது கூட கொஞ்சம் ஒட்டி இருக்கும். இது வந்து தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டுல அடைக்கிற குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மீன் பேரு எனக்கும் தெரியாது. நான் எல்லாம் இது வரைக்கும் எடுத்து தனியா கரெக்டா வச்சுட்டேன். இப்ப இது ஒட்டும்னு நினைச்சேன். இதுவே ஒட்ட மாட்டேது. இதுல நார்மல் மசாலா போட்டுறதா இன்னும் கிழிஞ்சிருக்கும். நார்மல் மசாலா ஒட்டிடுவோண்டி. இப்ப தக்காளி தாண்டி ஒட்டாது. சரி டைப்பா இருக்கு. இது வருமா வருவல புளி ஊத்துனியா? புளி தண்ணி அது தக்காளி போட்டல அதே புளிப்பு இருக்கும். புளிப்பு கோசமா போறீங்க. மசாலா உள்ள அந்த டேஸ்ட் வரணும் தானே புளி தண்ணி கலக்குறோம். எப்படி எப்படிலாம் சவாலிக்கிற பாரு. ப்ரோ குக் எல்லாம் கிடையாது. ப்ரோ குக்கோ அதை பத்தி நான் கேட்கல. உப்பு பாக்குறியா? நக்கி பாரு. சமைக்கிறது நீ தானே, நீதான் பாக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் கூப்பிடவே கூடாது. நீயே பாரு, நீயே இது பண்ணு. சரி நான் கேமரா ஆஃப் பண்றேன். யோசிச்சுட்டு கூப்பிடுறியா? இரு, காரம் கம்மியா இருக்கு. பண்ண போறது நாட்டுக்கோழின்றதுனால டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. குக்கர்ல வச்சா நம்மளுக்கு டைம் கன்சியூம் வந்து லெஸ்ஸா இருக்கும். சோ அதனால நான் வந்து சூப்பர், எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. சரி ஆயில் ஊத்திக்கிறேன். ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் ஊத்திருப்பேன். கிங்கு தான் நீ. இதுலயும் அதேதான் ஊத்திருக்கேன். ஈக்குவலா தான் ஊத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்குமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வரமா அதை வந்துட்டமா. இதுக்கு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். இதோ வந்துட்டமா. உன் பொண்ணு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாப்புல. கூப்பிட்டோட வந்துடணும். இதுக்கு ஒரு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏங்கா ஐயோ இதோ வரேன்னா தங்கம். தக்காளி போட்டுடலாம். பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கியா தண்டனியா? இல்ல துப்பு நிறைய வேணும்ன்றதுக்கு தக்காளி நிறைய போடலாம். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வர்றதே ரெண்டுத்துலயும் பண்ணுன்னு பண்ணு. முன்ன சொல்ல நான் பண்றதுக்கு ஒண்ணி பாரு. இதுக்கப்புறம் கடாயில இருக்கிறது மூஞ்சில வச்சிருவேன். எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. ஆமா அதான் நானும் சொல்றேன். நான் பண்ணுவா. அப்புறம் நீதான் செஞ்சேன்னு எல்லாத்தையும் இது பண்ற. பேர் வாங்கின்னு போறது அவங்களுக்கு தெரியாதா? பார்த்து தானே என்ன செய்யணும். புருஷன் தானே பேர் வாங்கினா வாங்கின்னு போட்டோம். நீ வந்து நான் பாதி செஞ்சேன்னு சொன்னா பரவாயில்ல. நான் சொல்றது என்னன்னா பேர் வாங்கினா வாங்கி போட்டோம். என் மனசு இல்ல. சிக்கன் போட்டுறேன். இதுக்கு கால் ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள். அதே கால் ஸ்பூன் தான் இதுக்கும் போடுறேன். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் இது போட்டு சிக்கன் போட்டு மசாலா போட்டு மூடிட்டு அதுக்கும் போட்டோம்னா மீன் வறுத்துற வேண்டியதான். அவ்வளோதான். எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நாட்டுக்கோழி செய்கிறேன். பயமா இருக்கு எப்படி வரும். நாட்டுக்கோழியும் ஃபர்ஸ்ட் டைம், மீன் வறுவலும் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மீன் வந்து கிளி ஐயோ கிளி மீன். இது தனி மிளகாத்தூள். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ பிரான் போட்டுடலாம். நல்லா கொடி குட்டி யாராக வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய யாராக விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி வரேன். நீ இப்படி வரும்போது நான் அப்படி வருவேன். நீ அப்படி வரும்போது நான் இப்படி போவேன். அவனுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டு கல்லுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு குக்கர் யூஸ் தானே போகிறோம். இன்னைக்கு மட்டும் நாட்டுக்கோழி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இல்லை எல்லா டைமும் நாட்டுக்கோழி தான். நானே மாற்றணும்னு இருக்கேன் பாப்பாக்காக. சிக்கன் அவளுக்கு தெரிஞ்ச சிக்கனே கொடுத்தது கிடையாது. சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப 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 கம்மி. அது அளவு கூட சொல்ல முடியாது, அளவுக்கு தான் கொடுத்துருக்கு. அதனால சரி அவள் பார்த்தா கேட்குறா எங்கேயாச்சும் நம்மலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா. அந்த டைமில் அவளுக்கு கொடுக்காம இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அதனால சரி ஓகே அவளுக்காக மாற்றிப்போம்.
இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் தேங்காய், கொஞ்சோண்டு வெங்காயம் இதெல்லாம் மட்டும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த சிக்கன்ல ஆட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா நானும் ஒரு வீடியோல பார்த்து பண்றேன். அவங்க வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு இது மட்டும் போட்டிருந்தாங்க. ஆட் பண்ணலான்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணேன். வேற எதுவும் பண்ணல. ஆனா எரா ஸ்மெல் பங்குவாங்க. நான் இதனால கஸ்தூரி மெத்தி போட்டு பண்ணலான்ட்டு. செம்மையா இருக்கு ஸ்மெல் பயங்கரமா. சரி கஸ்தூரி மெத்தி போட்டா போடு. அதுக்கு மெட்டி போடு, எதுனா போடு. யாருக்கு கஸ்தூரி மெத்தி. எறா மட்டும் டேஸ்ட் பாக்குறியா? முடிவுடாம. இவனை என்ன இவன் தான் நம்ம மெயின் இன்னைக்கு. வெறும் மிளகாய். கலந்த மிளகாத்தூள். கலந்த. இது நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள். அத கூப்டாப்ப வாய்ஸ். இந்த கரம் மசாலா வேணா நல்லா இதுவே கரெக்ட்டா இருக்கும்ல. இப்போ லைட்டா எல்லாத்தையும் கலர் மசாலா போட்டா நல்லா தான் இருக்கும்ன்றாங்க. போடு. இது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இன்னும் லைட்டா போடு. போதும். இந்த வரண்டா தங்கம். சரி ஓகே. எறா முடிஞ்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ என்னதான் எனக்கு காரம் பத்தாதுன்னு எனக்கு தோணுது. சரி ஓகே தனியாத்தூள் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். தனியா வந்து ஒரு இந்த மாதிரி கஷ்டமா இல்லை எட்டி போய் பார்க்கறதுக்கு. இது உள்ள ஊண்டினா. சரி இவனுக்கு இந்த சிக்கனுக்கு மட்டும் காரமும் உப்பும் பாரு. ஏன்னா காரம் கம்மியா இருக்க மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்படியே எடுத்து தானே கொடுக்குறேன். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், காரம் சேர்த்துக்கலாம். சரி நான் திருப்பி ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள். மொத்தம் எத்தனை ஸ்பூன் போட்டுக்கிற சொல்லு. அப்போ எவ்வளோ போட்டேன்னு எனக்கு தெரியலையே. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கலந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். காரம் ஓவர் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா மிளகு வேற போட்டிருக்கோம். இதில் நான் கறிவேப்பிலை போட்டுறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான். டேஸ்ட் எப்படி இருக்காங்க அதான் சொல்கிறேன். எனக்கு பார்க்குறது கலர்லாம் பார்க்காவா இருக்கு. மட்டும் நான் பார்க்குற மாதிரி இது. இந்த திரும்பி ஐடியா வர பார்த்து சூடு இல்லை கருவேப்பிலை போதும். மசாலாவை இப்படியே நக்கிட்டு அது குழம்புக்குலாம் இருக்கும். எவ்வளோ ஊற்ற போகிற? அப்போ போதும் கரெக்டாக இருக்கும் சித்ரா. ஓகே குக்கரை மூடிடுவோம். அது வேறு எடிட்டிங் பண்ணும். இது வரேன். என்னடா தாங்க வேற வைக்கவா? என்னாச்சு காலு? என்னாச்சுமா காலு? அமுக்கி விடுவா அப்பா? கால் அமுக்கி விடுவா? காட்டு ஆமாடி. ஓகேவா? இங்கே அமுங்கணுமா? என்ன பார்க்குறம்மா? சரி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அம்மா சொல்லிட்டா, நீ சொல்லு. இந்த எறா ஸ்மெல்ல பார்க்கணுமே நீங்கள். அந்த நெய்க்கும் ரொம்ப கில்ஃபாவாக இருக்கு. எங்கேயா தண்ணி ஒழியணும் இது குக்கரில். சரி நீ கேமரா இங்கே வச்சுட்டு போகிறேன். எத்தனை நான் லட்டு கூட பேசிக்கேன். வாழ்வோன்னு சொல்ல மாட்டியா? பாப்பா பார்க்க போவோம். ஓ அதுக்கு சொன்னியா? சரி இல்லை வர வர பாசிட்டிவ் வேர்ட்லாம் நெகட்டிவாகவே கேட்குறதுக்காது. வரல ஒன்றே ஒன்று போட்டு பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா அதே மசாலா போட்டுரும். எல்லா மீன் கழுவி திருப்பி மசாலா போட்டு செருப்பு பிஞ்சிடும். நல்லா வருதோ வரலையோ அப்படியே போடு. இந்த பீச்சில் ஒரு மசாலா தூக்குவாங்க தெரியுமா? மேலே தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி எது கம்மியாகுது மேலே தூக்கி கூட சாப்பிட்டுக்கலாம். இவனை மட்டும் நான் எங்கன்னா பத்திரப்படுத்தி வைக்கணும். அதுக்கு மட்டும் ஒரு திருட வந்துடுறோம் எப்போ பால். சரி ஓகே ஃபர்ஸ்ட் வால் பீஸ் போடலாமா இல்லை தலை போடலாமா? போடுமா, தலை வேணாம், ஃபர்ஸ்ட் வாலியே போடு. ஏன்னா தலை எப்பவுமே பொறுமையாக தான் வரணும். விடாமுயற்சிலாம் பேர் எத்தானுங்க இன்னும் வரல. தம்பி தம்பி என்னப்பா ஜோரா போறீங்க தம்பி. இறங்கி வந்துட்டியா? யார் இது? விசில் அடிக்குது. யார் கட்சியா? பாப்பா கட்சியா? பிடிக்குமா? டேஸ்ட் எப்படி இருக்கும்? காலில் பட்டுச்சு, புள்ளி கால் பட்டுச்சு. ஆமாம் உனக்கு கத்துறால. சாரிம்மா ஓகே சொல்லிட்டு யாரை காட்டணும்? மீனை காட்டா? பா ஓகேவா? எடுக்க அப்பா காட்டா? என்னடி தலைக்கீழ நிற்க வச்சு சுட்டுனுக்குறானோ? அங்கேயும் மசாலா இருக்குது. ஓகே ஓகே, நான் ஏதோ தப்பு பண்ணேன் நம்மளுக்கு. இது தலைகீழ நின்று இது நகைச்சுவையில் வராதோ? சரி ரைட்டு. நல்லா அந்த ஒரு மாதிரி ஜூஸியாக வருது. இதுலேருந்து பார்த்து வரா கால்மாடு நான் ஒரு காற்று
அது ரொம்ப ஜூஸியாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஜூஸியாக இருக்குது. ஃபோக்கஸில் வரதான் தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. ஓகே, சாப்பாடு ரெடி. ஆமாம், இது லட்டு செஞ்சது. ஆல்ரெடி ஒரு 3 ஆட்டியை போட்டேன். இது நான் அதை வைக்கணும்னு சொல்லிட்டு கேக் ஆட்டியை போட்டேன். லட்டு எப்பவுமே அல்டிமேட் தான். யாரா தொட்டு தான் நல்லா இருக்கும். கலர் நல்லா இருக்கா? சட்டி மாதிரி தான் இருக்கு.